嗨，你要点什么？我想要知识有姿势，体式有气势，姿势和气势都有的 KFC Cheesy Twister。好，那你要不要也尝试辣椒辣酸干酸，辣椒比酸干辣，酸干比辣椒酸的 KFC Hot and Zesty Twister？原来 Twister 有2种口味。没错，2款全新 KFC Cheesy Twister 及 KFC Hot and Zesty Twister。Zinger 鸡肉片配搭新鲜蔬菜以及酱汁，夹在tortilla薄饼里，2大绝霸口味的 KFC Twister， 每份只从60及50cent起。KFC。ஓகே, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. அதை விட்டு நீங்க யாராவது மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சா கூட வந்து raga.th.fm-க்கு வரலாம். விவரங்களை போடுங்க, மத்த வேலைகளை நாங்க பார்க்கலாம். அதுக்கும் வேலண்டைன்ஸ் கேட்டாலாம் சம்பந்தம். ஓகே இருக்கு பார்ட்னர்ஸை மாட்டி விடலாம்ல. ஓகே சோ ஆனந்தராஜ் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்துல வந்து மாட்டி விட்டுருக்கோம். அவர் வந்து தன்னுடைய சன்னுடைய பர்த்டேக்கு வந்து இந்த அயன் மேன் அவங்க எல்லாம் இறக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால நாங்க வந்து பண்பாட்டு கழகத்துல இருந்து அழைச்சு இது முற்றிலும் தவறு, நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு பேசியிருக்கோம். ஆமா, சோ அந்த ஆய்படத்துல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் அப்புறம் எந்திர ரோபோ எல்லாம் இறக்க சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னாருன்னு கேளுங்கோ. ஆனந்தராஜ், நாங்க வந்து பட்டாலிஞ்சியா பண்பாட்டு கழகத்துல இருந்து அழைக்கிறோம். உங்ககிட்ட வந்து அது சரியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கேக்குறதுக்கு தான் கால் பண்ணிருக்கோம். 19ஆம் தேதி நீங்க வந்து உங்க பையனுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்திருக்கீங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அதுல வந்து நீங்க வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கில கதாபாத்திரங்களை தான் வந்து நீங்க இந்த பிறந்த நாளுக்கு கூட்டிட்டு வரதா ஒரு தகவல் வந்தது. உண்மையா அது ஆனந்தராஜ்? ஆனந்தராஜ், கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காது, நீங்க வந்து தமிழர் தானே? இந்த பிறந்த நாள் வந்து நீங்க இந்த சூப்பர் ஹீரோஸ் வச்சு செய்யறத கொஞ்சம் வன்மையா கண்டிக்கிறோம். இல்ல, நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு என்னது கவலைக்கிடமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம இந்தியர்களுடைய கலை கலாச்சாரம் அவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்தது. நீங்க அதை விட்டுட்டு வந்து நீங்க போய் இந்த மேற்கத்திய மோகத்துல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு எங்களுக்கு. ஆனந்தராஜ், இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி மேற்கத்திய ஒரு கலாச்சாரத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க பையனும் அதே மாதிரி தானே வளர போறாரு. கண்டிப்பா உங்க கலாச்சாரத்தை விட அது மேற்கத்திய கலாச்சாரம். உங்க பேர் என்னது? ஆனந்தி. உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. நான் பண்றது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா வீடு இடசும் கொடுக்குறேன். நீங்க யாருனாலும் கூட்டு வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. For me it's not important to attend this call. அப்ப வந்து உங்க கலாச்சாரத்தை பத்தி பேசுறது தப்பு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க பேசலாம், பிரச்சனை. நீங்க எப்படினாலும் பேசலாம். In Malaysia we got law. நான் வந்து அந்த லோவை நான் மீறி ஒன்னும் போல. என் தலைவர் இங்க இருக்காரு, தயவு செஞ்சு அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். ஹலோ திரு ஆனந்தராஜ் அவர்கள், ஆனந்தி பேசுனாங்களா அவங்க கிட்ட? ஆமா. சோ இந்த வந்து அந்த வேற்று மொழியில இருக்கக்கூடிய அந்த நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? பண்பாட்டு கழகம்ல இருந்து அழைக்கிறோங்க. உங்க பேர் என்னது? சோதி சார். சோதி. சொல்லுங்க. பண்பாட்டுக்கு எதிராக வேலை இருக்கு, ஒன்னொன்னு விட்டு பேசாதீங்க. அவங்க பேசினாங்களா? அவங்களும் சரி, நீங்களும் சரி. இதுக்கப்புறம் யாரு வேணாலும் கால் பண்ண சரி. நான் பண்றது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இப்ப பாருங்க, நீங்க பண்ணுங்க. இப்ப பாருங்க, கந்தசாமி எல்லாம் இருக்கிறாங்க நம்ம படத்துல. யாரு? அதான் அந்த கோழி மாதிரி அவர் வேஷம் போடுவார் இல்லையா, அது இருக்கு. அப்புறம் எந்திர ரோபோ இருக்கு. இப்ப சமீபத்துல ஐ என்ற படம் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாமே. நம்ம இந்தியர்களுக்கு கூட இது வந்து ஒரு நல்ல விஷயமாக திகழுமே. நான் தமிழனே இல்லையா? ஐயோ சாரி மிஸ்டர் ஆனந்தராஜ், நீங்க வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பரிந்துரை சொல்லிட்டு நம்ம வந்து போயிரும் பாருங்க. சுத்த தமிழ பேசாதீங்க, புரியல சார் நீங்க என்ன பேச வரீங்களே. சரி, இப்ப இந்த ஐரன் மேன், இப்ப பேட்மேன் எல்லாம் பண்றீங்க தானே, அதுதானே உங்க கான்செப்ட்? ஓகே. அதுக்கு பதிலா நம்ம இந்திய திரைப்படத்துல இருக்கு இல்லையா, தமிழ் மூவிஸ்ல எத்தனையோ ஹீரோஸ் இருக்கு, அந்த மாதிரி பண்ண சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். சரித்திரம் வாய்ந்த சில கதாபாத்திரங்கள், கர்ணன் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம சிவாஜி கணேசன் நடித்த நிறைய கதாபாத்திரங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காங்க. there is a person who complain against you. அவங்க பேரு காமினிங்க. உங்க இது எப்படி இருக்குல்ல, மாட்டி விட சொல்லிருக்காங்க, அதனாலதான் கூப்பிட்டோம். ஆனந்தராஜ், நீங்க இந்த கந்தசாமி, எந்திரன், அதன் பிறகு வௌவால் மனிதன் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண கூடாது? ஹலோ சொல்லுங்க. அண்ணா இது எப்படி இருக்குண்ணா, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?